அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜபியில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 4வது போட்டியாக டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ள போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் அமைத்துக் கொள்ள போகின்ற பிளேயிங் லெவன் பலமானதாக அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டதா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய தொடக்க வீரர்களாக KL ராகுல் மற்றும் ஜஸ்பிரீத் மக்கக் ஆகிய 2 வீரர்கள் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இதில் KL ராகுல் அவர்கள் தொடர்ச்சியாக தொடக்க வீரராக களமிறங்குகிற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த பெறுபர்களை பெற்றுக் கொடுத்த வீரராகவும், அதே போன்று கடந்த வருடம் இந்த ஜஸ்பிரீத் மக்கக் மிகச்சிறந்த அதிரடியான துடுப்பாட்ட பெறுபர்களை வெளிப்படுத்தியிருப்பதன் அடிப்படையில் இந்த தொடக்க ஜோடியானது என்னை பொறுத்தவரையில் பலமான ஒன்றாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து 3ஆம் இலக்க வீரராக ஆர்ஷிபனினுடைய அணித்தலைவராக காணப்பட்ட ஃபப் டு பிளஸி அவர்கள் இம்முறை இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு 3ஆம் இலக்க வீரராக களமிறங்கிக் கொள்ளப் போகின்றார். இவரும் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் அடிப்படையில் இந்த தெரிவும் என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு தெரிவாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து 4ஆம் இலக்க வீரராக அபிஷேக் போரல், 5ஆம் இலக்க வீரராக ட்ரிஷன் ஷவ் ஆகிய வீரர்களை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த 2 வீரர்களும் மிகச்சிறந்த பெறுபர்களை கடந்த வருடமும் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு வெளிப்படுத்திய வீரர்களாக இருப்பது இந்த இடத்திலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு ஒரு பலமான விடயமாக காணப்பட்டது. அதிலும் ட்ரிஷன் ஷவ் அவர்களுடைய பெறுபர்களானது உச்சக்கட்ட பெறுபர்களை கடந்த வருடம் வெளிப்படுத்தியிருப்பதன் அடிப்படையில் தான் அவரை ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்திருந்தார்கள். எனவே இந்த இடத்தில் 4ஆம் இலக்க மற்றும் 5ஆம் இலக்க வீரர்களாக அபிஷேக் போரல் மற்றும் ட்ரிஷன் ஷவ் ஆகிய வீரர்கள் களமிறக்கப்படுவது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு ஒரு பலமான விடயமாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து 6ஆம் இலக்க வீரராக அசுதோஷ் சர்மா அவர்களையும் 7ஆம் இலக்க வீரராக அக்ஷர் பட்டேல் ஆகிய வீரர்களையும் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இதிலே அசுதோஷ் சர்மா அவர்கள் கடந்த வருடம் மிகச்சிறந்த பெறுபர்களை இந்த பஞ்சாப் கிங் அணியினருக்கு வெளிப்படுத்திய வீரராக இருப்பது இந்த இடத்தில் ஒரு சிறப்பான விடயமாகவும், அதே போன்று அக்ஷர் பட்டேல் மிகச்சிறந்த சகோதர வீரராக தொடர்ச்சியாக மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்திய வீரராகவும் இருப்பது இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய பிளேயிங் லெவனை பலப்படுத்தியிருக்கின்றது. அதனை அடுத்து ஏனைய வீரர்கள் பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறையில் 8ஆம் இலக்க வீரராக மிச்சல் ஸ்டார்க், 9ஆம் இலக்க வீரராக குல்தீப் யாதவ், 10ஆம் இலக்க வீரராக நடராஜன் மற்றும் 11ஆம் இலக்க வீரராக முகேஷ் குமார் என தரமான வீரர்களை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் துடுப்பாட்ட வீரர்கள் என முழுமையாக 7 வரையான வீரர்கள் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாகவும், பந்து வீச்சாளர்கள் என நடராஜன், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார் என தரமான 3 பந்து வீச்சாளர்களை ஒருமித்ததாகவே பயன்படுத்திக் கொள்வதன் அடிப்படையில் பவர் பிளேக்குள்ளின் சரிதான், டெத் ஓவர்களிலும் சரிதான் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களாக வீரர்கள் இருப்பதும் இந்த இடத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு பலமான விடயமாகவும், மற்றும் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறையில் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் ஆகிய 2 வீரர்களையும் ஒருமித்ததாகவே களமிறக்குவது இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு பலமான விடயமாகவே காணப்பட்டது. எனவே என்னை பொறுத்தவரையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய துடுப்பாட்டத்துறை பலமாக காணப்பட்டாலும் அவர்களுடைய துடுப்பாட்டத்துறையினை விட அவர்களுடைய பந்து வீச்சு துறையானது மிக பலமாக அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.